ரீசெண்டாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஈவி தான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி ஈவி பெட்டர் ஆப்ஷனா அப்படின்ற பார்ப்போம். அண்ட் ஈவி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பீப்புள் சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாதுன்றாங்க. எதுக்காக சொல்றாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பருவநிலை மாற்றம் எல்லாமே தெரியும். குளோபல் சேஞ்ச் நடந்திருக்கு, குளோபல் வார்மிங் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படி என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நிறைய ஒரு ஸ்பெட் ஆஃப் டைம்ல வந்து மழை பெய்யுறது, இன்னொரு டைம்ல பாத்தீங்கன்னா மழையே பெய்யாம இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்த அதிகமா நடந்து கொண்டே இருக்கு. இப்போ ஒரு 2 வருஷம் அப்படின்னு கிடையாது, ஒரு 10 வருஷமாவே அதிகமா நடந்துட்டு இருக்கு. சென்னையில பாத்தீங்க அப்படின்னா ஃபிளட். அதுக்கு முன்னாடி அது மாதிரி ஃபிளட் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன் பர்டிகுலரா இந்த டைம்ல மட்டும் அது நடக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குளோபல் சேஞ்சுன்னு சொல்றாங்க. ஓசன் லேயர்ல ஒரு ஹோல் வந்தது தான் மெயினான ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பீப்புள் வந்து ஒரு ரியல் கண்டாமினேஷன் ஆகட்டும், நிறைய பாப்புலேஷன் வந்து ரிவர் சைட்ல இருக்கிறதாகட்டும், நிறைய பாண்டு சைடு ஆக்கிரமித்து அந்த சைட்ல வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து இருக்கிறதாகட்டும், அதுதான் மெயின் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னால வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்க பொல்யூஷன் அங்க மேல போறது தான் மெயின் ப்ராப்ளம். அப்படி அந்த பொல்யூஷன் மேல போறதுக்கு, ஹீட் அதிகமா வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கார்பன் கார்பன் எமிஷன் சொல்லலாம். அப்படி கார்பன் எமிஷன் யார் யாரெல்லாம் பண்றாங்க? கார்பன் அப்படின்னா புகை. இந்த புகையை வந்து யார் யாரெல்லாம் வெளியிடுறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரி வெளியிடுறாங்க, காமன் பீப்புள் வெளியிடுறாங்க. அப்படி காமன் பீப்புள் என்ன விஷயங்கள்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வெஹிக்கிள் ஆகட்டும் அண்ட் வீட்டு யூஸ் பண்றதாகட்டும், அந்த மாதிரி விஷயத்துல வந்து வெளியிடுறாங்க கார்பனை. அப்படி அந்த கார்பனை வெளியிடும் போது நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒவ்வொரு லைட்டை சொல்லும் போது ஈவி வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கார்பன் எமிக்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த எமிக்ஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து என்ன இருக்கலாம். மேபி அந்த விஷயங்கள் வந்து கார்பன் வெளியில வராம இருக்கலாம். பட் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காகட்டும், அதை உருவாக்குறதுக்காகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து கார்பன் எமிக்ஷன் நடக்குது. லைக் எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு பெட்ரோல் விஷயத்த வச்சு தான் ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. அப்படி இந்த பெட்ரோல் விஷயத்த, பேட்டரி விஷயத்த வச்சு தான் ஒரு எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுனால அதை விட அதிகமான வந்து கார்பன் எமிஷன் ஆகட்டும், அந்த டிஸ்போசபிள் விஷயத்த பண்றதாகட்டும் ரொம்ப அதிகமா இருக்குன்றாங்க. அப்படி அந்த விஷயத்த பண்றதுக்கே வந்து அந்த அளவுக்கு வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுத்துது. பட் ஒரு அந்த யூஸ் பண்றதுக்கு அந்த அளவு மாசு கிடையாது. பட் மேனுஃபேக்சரிங் பண்றதாகட்டும், அதை டிஸ்போஸ் பண்றதாகட்டும் ரொம்ப பெரிய மாசு ஏற்படுது ஈஃபில அப்படின்றாங்க. அப்படி அந்த ஈவியில வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்றதுனால அந்த விஷயங்கள் ப்ராப்ளம் ஏற்படுறதுனால பேட்டரி ஆகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் ஏற்படுது. இந்த விஷயத்தினால தான் பீப்புள் சொல்றாங்க ஈவி வந்து யூஸ் பண்ண இது வந்து பெட்டர் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் மேனுஃபேக்சரிங் இருக்கட்டும், ஒரு இது பண்றது இருக்கட்டும், டிஸ்போஸ் பண்றதாகட்டும் ரெண்டுமே ப்ராப்ளம் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பீப்புள் வந்து கன்சியூமர்ல வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஏற்படுறதுனால கன்சியூம் பண்றாங்க. பட் ஒன் டே அது டிஸ்போசல் ஆகட்டும், ஒன் டே மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், ரெண்டுமே வந்து பேட்டரி சார்ஜ் பண்ற பாயிண்ட்ல ஆகட்டும் எல்லாமே இருக்கட்டும். சரி, ஓகே. கரண்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு அட்டாமிக்ல எனர்ஜிலேருந்து கரண்ட் வருது அப்படின்னு மெயினாக சொல்றான். இப்படி அட்டாமிக் எனர்ஜிலேருந்து கரண்ட் வரும்போது அதுக்குமே சுற்றுச்சூழல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அட்டாமிக் எனர்ஜிலேருந்து கரண்ட் ஏற்படுறதுனால வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுது. கூடங்குளத்துலயும் ஆகட்டும், எண்ணூர்லயும் ஆகட்டும், அது லைட்டா ஒரே ஒரு பாம்பை மட்டும் பண்ணாலே போதும், மிகப்பெரிய இம்பாக்ட் வரும். ரஷ்யால அது மாதிரிதான் ஒரு இடத்துல வந்து அட்டாமிக் எனர்ஜி வந்து சின்னதா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி அந்த அந்த சிட்டியே வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வாழத்தகாத இடம் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பான சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த ரஷ்யா தான் ரூட்டானி பீப்புளாம் கூடங்குளம் அருமன் நிலையம் பண்ணிட்டு இருக்கான். சரி, இந்த விஷயத்த அப்புறம் வச்சிருவோம். அந்த இதனால ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரியும். சரி, ஓகே. இந்த கரண்ட் இன்னொரு சைட்ல எப்படி வருது அப்படின்னா, பெட்ரோல் டு டீசல் அந்த மாதிரி மெத்தட்ல வந்து ஒரு கரண்ட்டை டெவலப் பண்றாங்க. அப்படி அந்த கரண்ட் டெவலப் பண்ற மெக்கானிசம் வந்து இருக்கா, அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இருக்குது. அப்படி யூஸ் பண்றதுனால அந்த கரண்ட் வந்து அப்படி வருது. அதனால வந்து கார்பன் எமிஷன் ஆகுது, லைக் CO2 மாசுபடுது அண்ட் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது. சரி, ஓகே, ஃபைன். இதனால ஒரு பாதிப்பு ஏற்படுது. இதனால வந்து நேரடியா வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மூணாவது விஷயம், ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் கரண்ட் என்னதான் இருக்கும்? ஹைட்ரோ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தையுமே வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. லைக் மண்ணை வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற தஞ்சை செயலியமாகட்டும், நிறைய இடத்துல வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது, எதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்ற நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மெயின் அதுல இருக்கிற ஒரு சோசியல் ஆகட்டும், நிறைய ஒரு விவசாய நிலத்தை வந்து அடிச்சுட்டு கம்ப்ளீட்டா அடிச்சுட்டு அதில் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும், நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. அதனால ஒரு மண்ணை வந்து கம்ப்ளீட்டா இதாயிருது. ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு ஜஸ்ட் ஒரு பாலைவனமா மாத்துறதுக்கான இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, ஃபைன். 4வது ஆப்ஷன் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். வாட்டர் ஹைட்ரோ இதுல வந்து கரண்ட் எடுக்கணும். இப்படி ஹைட்ரோல இருந்து கரண்ட் எடுக்கணும் அப்படின்னா வாட்டர் மின்சாரம் வந்து அதிகமான இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.
அப்படி ஹைட்ரோ விஷயத்துல இருந்து பண்றாங்க அப்படின்னா ரிவர்ல ஆகட்டும், அந்த விஷயங்கள் ரிவர்ல மட்டும்தான் வந்து தாமிரபரணி ஆற்று ஆகட்டும், ஒரு பாலாறு ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஹைட்ரோ இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி சீல் எடுக்கிறது ஆகட்டும், சீல எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். லைக் சீல வந்து ஒரு துபாயில் ஆகட்டும், சரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து கடல் தண்ணியில வந்து ஒரு எனர்ஜி எடுக்கிறாங்க. அப்படி எனர்ஜி எடுக்கிறதுனா எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்றாங்க. அப்படி அந்த காஸ்ட் ஆஃப் செட்டப் மட்டும் தான் அதிகமாகுமே தவிர்த்து, அந்த மெத்தடாலஜி வந்து ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரீஸ் டெவலப் பண்ணல. இந்த மெத்தடாலஜிய வாங்கிட்டு இங்க பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஃபீசிபிளா இருக்கும். இன்னும் நல்லாவே இருக்கும். அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து ஈவில வந்து கொஞ்சம் சால்வ் ஆகும். அப்படி ஈவில சால்வ் ஆகுது அப்படின்ற மாதிரி விட்டாம இதோட அதிகமான பொல்யூஷன் எங்க இருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைஸ்ல இருக்கு. இண்டஸ்ட்ரியலைஸ்ல இருக்கும்போது வந்து ஒரு கார்பன் எமிஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான மெக்கானிசம் எங்க டெவலப் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ராப்ளம் வந்து எங்க சால்வ் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆல்ரெடி ஒரு கார்பன் எமிஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த கார்பன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த கார்பனை டயர் கம்பெனி ஆகட்டும் அந்த கார்பன் எமிஷன் பத்தி ரீசைக்கிள் பண்ணலாம். அந்த கார்பன் எமிஷன் நடந்த கூலா இருக்கு ஒரு ஹீட் ஆகிற விஷயம் சப்ஸ்டன்ஸ் வச்சு இந்த கூலா சப்ஸ்டன்ஸை மாத்தி ஆர் ஒரு அதை ஒரு ஃபோமா மாத்துறதாகட்டும் ஒரு விஷயங்கள் பண்றதாகட்டும் இல்ல அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து கூலா மாத்தி அனுப்புறதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் கார்பன் எமிஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெக்கானிசம் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த மெக்கானிசம் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. பட் இந்தியால வந்து இது கொண்டு வந்தாங்க. இது ஒரு மேண்டேட்டரி பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய வந்து இம்பாக்ட கொடுக்க முடியும். ஒரு இந்த இந்தியாவில் மட்டும் இல்ல வேர்ல்டு வைட் வந்து இந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா குளோபல் வார்மிங்க்கு மேசிவான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.